நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்கு ஸ்தோத்திரம். அடிமை மறுத்து நீங்கள் பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவே நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இதிலிருந்து நாட்களே ஆண்டவர் நமக்காக கல்வார் சிலுவை ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்துருக்காரு ஏசப்பா. இன்றைக்கி உயிரோடு கூட இருக்கிற அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கல்வாரி அன்பு, இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. கல்வாரி அன்பு, இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. கல்வாரி அன்புக்கு ஈடும் உண்டோ, அதற்கு இணையாக ஏதும் உண்டோ. கல்வாரி அன்புக்கு ஈடும் உண்டோ, அதற்கு இணையாக ஏதோ உண்டோ. கல்வாரி அன்பு, இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் இயேசப்பா நமக்காக ஜீவனே கொடுத்து ரத்த சிந்தி அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த பாவியான கல்லே சிலுவையில் அறையப்பட்ட பொழுது ஆண்டோட்ட பாவ மன்னிப்பு கேட்டு பரதேசில் இடம் பெற்று கொண்டார். அதனால் நாமும் ஏசப்பட்ட பாவ மன்னிப்பு நிச்சயம் கேட்டு பரதேச இடம் வரும்படியாக ஏதோ செய்தியை பார்த்தோம், செய்தி நல்லா இருந்தது. அப்படி இல்லை அன்பு பிள்ளைகளே, எத்தனையோ செய்தியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சர்ச்சைக்கு போகிறீங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க செய்தி கொடுக்காங்க, எத்தனையோ லெந்து நாட்கள் வந்துகிட்டே இருக்குது, வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கீங்களே. என்றைக்கு மனம் திரும்ப? இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. இன்றைக்கே மனம் திரும்புங்க. வேதத்திலே ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 28 வசனம் சொல்கிறது, அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தினார்கள். வஸ்திரங்களை அவர் அங்கி, வெள்ளை அங்கி, அவர் வெள்ளை அங்கி தான் போட்டிருப்பார். அந்த வெள்ளை அங்கியை கழட்டி அவருக்கு சிவப்பு அங்கி உடுத்தினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சிவப்பு அப்படின்னால பாவம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உன் பாவங்க இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன்னு சொல்கிறார். அப்போ பஞ்சை போல் வெண்மைன்னா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். பாவம் இரத்தாம்பர சிவப்பா, அப்படி சிவப்பாக இருக்குது பாவம். நிறைய பேருக்கு பாவம் சிவப்பாக தான் இருக்குது. அதனால தான் அவருக்கு சிவப்பு அங்கேயே கொடுத்தாங்க. அந்த சிவப்பு அங்கே கொடுத்துனாங்க. அவர் பாவம் செய்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக. அவர் எந்த பாவம் செய்யாத பரிசுத்த தெய்வம், பாவம் செய்யாத பரிசுத்த தெய்வத்தை பாவம் செய்த நிரூபித்ததற்காக சிவப்பு அங்கேயே கொடுத்துட்டாங்க. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, அதனால் நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருக்குது. இன்றைக்கே அழுது கேட்டு, இசப்பா என் பாவத்தை மன்னிங்க, இந்த இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்குங்க அப்படி சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். பாருங்கள், எந்த மனுஷனும் யாருக்காகவும் ஜீவனை கொடுக்கவே மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் அவர் ஜீவனை கொடுத்துருக்காரு கல்வார் சிலுவையில். இந்த உலகத்தில் யாருமே உனக்கு ஜீவனை கொடுப்ப சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவராக தெய்வம் மட்டும்தான் ஜீவனை கொடுத்துருக்குறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் கும்பிட்றாங்க, எந்த தெய்வமும் ஜீவனை கொடுக்கலையே. ஏசப்பா மட்டும்தான் ஜீவனை கொடுத்துருக்காரு. அவர் மட்டும்தான் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள்லாம் பரிசுத்தமாகும். பாங்க ஆண்டவராய் தெய்வம் ஜீவன் உள்ளவர், நம்முடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்குற தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் அந்த கல்வாரி அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. சோத்திரம்.
அத்தனை பாடம் அனுபவிச்சார். அடித்தாங்க பாருங்க, சோத்திரம். முதுகெல்லாம் உளப்பட்டு நிலம்பலம் அடிச்சிட்டாங்க. அத்தனை அடியும் பட்டார் நமக்காக. இன்னும் நம்ம அவரை அடிக்க பண்ணிகிட்டு இருக்கோம். பாவம் செய்துட்டு இருந்தால் நீங்களும் இன்னும் ஏசப்பாவை அடிச்சுட்டே தான் இருக்கீங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணும். விபச்சார பாவம், அசுத்தமான பொய் பேசுகிற பாவம், சினிமா பார்க்குற பாவம், சண்டை பண்ணுகிற பாவம், களவு செய்கிற பாவம், இச்சையின் ஆவிகள், பயங்கரமான பாவங்கள். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இதில் இருந்து விடுதலை பெற வேண்டும். நிச்சயமாக பாவத்தை மன்னிக்க தான் ஆண்டவராய் தெய்வம் சிலுவையிலே தொங்கினார். அதனால் அவர் சிவப்பங்கி கொடுத்தாங்க பாருங்கள். நமக்கு ஆண்டவர் அதனால என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்க போகிறோம். என்ன அதிகாரம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நமக்கு பரலோகத்தில் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னா, வெள்ளை அங்கி கிடைக்குது. ஒரு கல்லனுக்கு ஒரே நாளில் பரதேசியில் ஆண்டவர் இடம் கொடுத்தார். இப்போ நமக்கு என்ன அங்கி கொடுக்குறாரா? சிவப்பங்கி அவர் கொடுத்ததுனால நமக்கு வெள்ளை அங்கியே கொடுக்குறார். சோத்திரம். எப்படி பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம். அல்லேலூயா. 3 அதிகாரம் 5 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை எங்கேயும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். சோத்திரம். பாருங்கள், 3 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் வெள்ளை அங்கி கொடுப்பார். சோத்திரம். பாருங்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். இவர்கள் எங்கேருந்து வந்தவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். மிகுந்த உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவரோடு கூட நம்ம பரிசுத்தமாக்கப்படும் போது ஆண்டவர் நமக்கு வெள்ளை அங்கி கொடுக்கிறார். சோத்திரம். பத்தியலா, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். 4ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு கூட நடக்கும்படியாக ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு வெண்வஸ்திரம் தரித்து பரலோகத்திலே அவரோடு கூட நடந்து போகலாம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கு பற்றியலாம். இயேசுபாடு கூட நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிது. சோத்திரம். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், வாக்கு மாறாத தெய்வம், நம்ம கூட இருக்கிறார். கமாலா சந்துரா தீபாரா ஷியாலா பவுடரா தியானாக்கரா. பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். உயிரோடு இருக்கிறாங்கன்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் செத்தவனாய் இருக்கிறான்னு சொல்கிறார். யார் அப்படி இருக்கிறா? பாவத்தில் இருக்கிறவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டோ செத்தவனாக தான் இருக்காங்க. பாவம் செய்கிறவங்க உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டோ செத்தவனாக தான் இருக்காங்க. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உயிரோடு கூட ஏசப்பா இருக்கிறாரு. நமக்கு உயிரோடு கூட இருந்தாலும் கூட பாவம் செஞ்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக செத்தவனாக இருக்கிறான்னு வசனம் சொல்கிறது. அதனால் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்? சோத்திரம். நல்லா வாயை திறந்து துதித்து அவருடைய ஏசப்பா இரத்தத்தால் கழுவப்பட்டு அல்லேலூயா அவரோடு கூட பிரைஸ் தி லார்ட் வாழுகிற கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவரோடு கூட நடக்கிற கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அப்படியும் அதிசயம் செய்கிறவர். பாருங்கள், அல்லேலூயா அல்லேலூயா, தேங்க்யூ. அதனால் பாருங்கள், ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அன்பு பிள்ளைகளே, சோத்திரம். எல்லாரும் இப்போ முழங்கால் போட்டு ஏசப்பாவை தேடி ரட்சித்து என்னை ரட்சிங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை கிருபையால் நிரப்புங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்கிறவர். அவர் அற்புதம் செய்கிற தேவன், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன், பரிசுத்தமாக்குற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. நாம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பிரைஸ் தி லார்ட் சோத்திரம். அவரோடு கூட பாருங்கள், நிறைய பேர் குருத்தோலை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. வெள்ளைங்கி சோத்திரம். குருத்தோலை ஞாயிறு வந்தவுடனே எல்லாரும் ஓசனா பாடி குருத்தோலை பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அபிஷேகம் பெற்றிருக்காங்களா? இல்லை. யார் குருத்தோலை பிடிப்பாங்க அப்படின்னா, குருத்தோலை யார் பிடிப்பாங்க அப்படின்னா வெள்ளைங்கி
தரித்து கொண்டு பரலோகத்தில் தான் குருத்தோலை பிடிச்சி அவரோடு கூட பாட்டு பாடுறவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான் குருத்தோலை பிடிக்க முடியும், வெள்ளை அங்கி தரிக்க முடியும். அதனால் நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏசப்பாட்ட இப்போ கேட்டு, ஏசப்பா எனக்கு இந்த வெள்ளை அங்கி வேணும் அப்படின்னு கேளுங்க. வெள்ளை அங்கி இருந்தால் தானே நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால் கண்டிப்பாக எங்கள் வெள்ளை அங்கி வேணும்னு கேளுங்களா. ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த மகிமையான தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். அதனால் பாருங்கள், ஒரு பாட்டு, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாராய் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். பாருங்க, யார் இவர்கள் அழகாக இருக்கு. வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை குருத்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கு யார் இவர்கள், திரளாய் நிற்கு யார் இவர்கள், சேனை தலைவராய் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கு யார் இவர்கள். அன்பு பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் ஆண்டவர்களோடு கூட பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, மனம் திரும்பி இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க தான் வெள்ளை அங்கி தரித்து கொண்டு குருத்தாலை பிடித்து கொண்டு, இன்றைக்கி நிறைய பேர் ஓசன்னா பாடு சொல்லி பாட்டு படித்து வெள்ளை அங்கி தரிச்சு அப்படியே குருத்தோலை பிடிச்சிட்டு நாங்கள் போகிறோம் அப்படிங்காங்க. ஓசனா பாட்டு பாடுறாங்களே, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, மனம் திரும்பி இருக்காங்களா? சோத்திரம். பாருங்க, யார் குருத்தோலை பிடிப்பானா? ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்திலே குருத்தோலை பிடிக்க முடியும். சோத்திரம். ஆண்டவர் அப்படியே அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் பாருங்கள், சோத்திரம், நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்திலே என்ன செய்ய முடியும்? குருத்தோலை பிடிக்க முடியும். தேங்க்யூ. அப்போ தான் ஆண்டவர் நமக்கு வெள்ளை அங்கேயே பரலோக ராஜ்யத்திலே தருவார். சோத்திரம். இங்கே கூட வெள்ளை ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், அந்த ட்ரெஸ் இல்லை. பரலோக ராஜ்யத்திலே ஒரு வெள்ளை ட்ரெஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். சோத்திரம். அவங்க தான் எங்கே இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், பரலோக ராஜ்யத்திலே நிற்க முடியும். ஆண்டவர் அப்படியே அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷம். ஹல்லேலூயா. 7 அதிகாரம் 9 சொல்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதியிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனுக்கு எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். பரலோக ராஜ்யத்தில் வெள்ளையங்கியை தரித்து குருத்தோலைகளை பிடித்து நிற்கிறாங்க. யார் குருத்தோலை பிடிப்பா, யார் வெள்ளையங்கி பிடிப்பான்னு தெரியாமல் இங்கே ஒசனா பாடுவோம் அப்படி சொல்லி குருத்தோலை ஞாயிறு சொல்லி குருத்தோலை பிடிச்சி பாடுறாங்க. ஆனால் அத்தனை பாவம் செய்கிறாங்களே. ஹல்லேலூயா. குடிக்கிறாங்க. பாருங்கள், என்ன அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. செல்லு பொண்ணில் அசிங்கமான காரியங்களை பார்க்குறாங்க. செல்லு பொண்ணு பேசி பேசி ஹல்லேலூயா அத்தனை பாவம் செஞ்சுட்டு குருத்தோலை பிடிச்சி ஒசனா பாடுன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்தில் வெள்ளைங்கி தரித்து கொண்டு குருத்தோலை பிடிச்சி கொண்டு நிற்க கண்டேன். யார்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் பிடிக்க வேணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா குருத்தோலை பிடிங்க, இல்லைன்னா குருத்தோலை தூக்காதுங்க. சும்மா மனம் திரும்பாதவங்கெல்லாம் குருத்தோலை பிடிச்சி என்ன பிரயோஜனம் பாருங்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போது என்ன சொன்னாங்க? 13 அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலையை பிடித்து கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நிற்கிறாங்களே, இவங்கள் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, யோவான் சொல்கிறாரு, அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பாருங்கள், ஆட்டுக்குட்டியாவின் இரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்?
அப்படி வேதம் நமக்கு தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்ம அங்கி ஆண்டவர் கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம் வச்சிருக்கீங்களா? அந்த வஸ்திரத்தை டெய்லி துவைச்சிருக்கீங்களா? இரத்தத்தால் துவைச்சு எடுத்தவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்க முடியும். அவங்க தான் பல மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அது மட்டும் இல்லை, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவர் எதுக்காக இரத்தம் சிந்தினார் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அங்கியை டெய்லி இரத்தத்தால் தோய்த்து வெளுக்கணும். எப்படி பாருங்கள், நிறைய பேர் வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைக்கிறீங்க. ஒரு நாள் உடுத்த துணி அடுத்த நாள் உடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நமக்கு கொடுக்க ரட்சிப்பின் வஸ்திரம் டெய்லி துவைக்கணும். அதுவும் இரத்தத்தால் துவைக்கணும், பரிசுத்த இரத்தத்தால் துவைக்கணும், இயேசுவின் இரத்தத்தாலும் துவைக்கணும். சும்மா ஆடு மாடு கோழிகளை வெட்டி அந்த இரத்தம் ஆகாது. இயேசுவின் இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள் அவர்கள் தான் எங்கே இருக்க முடியும்? அழகாய் நிற்க முடியும், குருத்தோலை பிடிக்க முடியும். இந்த ஓசனா சோத்திரம் ஞாயிறு வருது, குருத்தோலை ஞாயிறு வருது. எத்தனை பாவம் செஞ்சுட்டு குருத்தோலை பிடிக்கிங்க. இன்றைக்கி மனம் திரும்புங்க. இன்றைக்கி இந்த செய்தி கேட்டு மனம் திரும்புங்க. சோத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மனம் திரும்பிக்கீங்களா? அந்த ரட்சிப்பு வஸ்திரம் உங்களுக்கு இருக்கா? அந்த வெள்ளை எங்கேயே துவைச்சி எடுக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகான அங்கி வச்சுருக்காரு பாருங்கள். நிறைய பேர் வெள்ளை அங்கி வாங்கவே செய்யலை. நிறைய பேர் ரட்சிப்பு வஸ்திரம் உடுக்கவே செய்யலை. பார்த்தீங்களா? பாவத்தில் இருந்தால் என்ன ஆகும்? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறா. இன்றைக்கே மனம் திரும்புங்க. இன்றைய மனம் தீரும்புவாயா, நாளை நடப்பதே ஆரியாயோ. என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றே மனம் தீரும்புவாயா. இன்றைக்கே மனம் திரும்புங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நிமிஷத்தில் கண்ணு காங்காமல் உயிரெலாம் போகுது. எப்படி செத்துருவாங்கன்னு யாருமே நினைக்க முடியாது. அந்த மாதிரி போகுது. அந்த காலத்தில் நம்ம இருக்கோம். அதனால் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போகணுன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கிவிடுங்க. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆட்டுக்குண்ட இரத்தத்திலே தோய்த்து வெளுத்து பரிசுத்தமாக இருக்க அல்லேலூயா இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்திலே அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். நல்ல கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே, நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி, கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். ஏசப்பா, பல லட்சம் பேர் இந்த செய்தி கேட்கணுப்பா. பல லட்சம் பேர் செய்தி கேட்டு மனம் திரும்படுப்பா. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறில் பல லட்சம் பேர் குருத்தோலை பிடிச்சிட்டு சும்மா சர்ச்சை சுற்றி வராங்க, ஊரை சுற்றி வராங்க. ஆனால் ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதபடி குருத்தோலையில் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அன்பு பிள்ளைகளே, அந்த மக்களை தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ரட்சிப்பீராக ஐயா. பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. அந்த இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்காக வெளியேறப்பட்டு இரத்தத்தை சிந்தினீங்களா? அந்த இரத்தத்தை நிமித்தம் விடுதலை கொடுத்துருங்கப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சித்தை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு வஸ்திரம் கொடுங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும் ஐயா. பரிசுத்த இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். தேங்க்யூ. நன்றி ராஜா. அல்லேலூயா. கோடி சோத்திரங்களப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்படி நீங்கள் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதை செஞ்சுறவரே நன்றி. பாவத்தில் இருக்க ஜனங்கள், விக்கிரகத்தில் வணங்குற ஜனங்கள், டிவியை பார்க்குற ஜனங்கள் மனம் திரும்பட்டும். களவு செய்கிறவங்க மனம் திரும்பட்டும். கொலை செய்கிறவங்க மனம் திரும்பட்டும். குடிகாரங்க மனம் திரும்பட்டப்பா. ஏசப்பா, ரத்தத்தை கழுவி பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. வருக நாட்கள் சீக்கிரம் வந்துட்டப்பா. ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுங்கப்பா. வஸ்திரம் இல்லாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தர் அவங்களை தொடுமுடியாக செபிக்கிறேன். ஆண்டோடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை கோடி சோத்திரங்கள். இந்த மக்களை நீங்கள் தொடு போறதுக்காக நன்றி. ரட்சிக்க போறதுக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணுறதுக்காக நன்றி. வெள்ளை வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஆசீர்வதிங்க. பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காண்டி பாதுகாத்துகள் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம்.